வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல முதலமைச்சராகும் விஜய் 7ஆம் தேதி பதவியேற்பு. இதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நாம பார்ப்போம். சரி, முதல்ல 5 வருஷம் வேணாம், 5 மாசம் வேணாம், 5 வாரம் வேண்டாம், 5 நாள் வேண்டாம், 5 மணி நேரம் வேண்டாம், 5 நிமிஷம் விஜய் சார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாவே அதே போதுன்னா எங்களுக்கு. அது காலமுறை பேசும். எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் சரி, அந்த முதலமைச்சர் லிஸ்ட்ல சி ஜோசப் விஜய் அப்படின்னு இருக்கும். அது ஒண்ணு போது நின்று பேசும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க எல்லாரும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், ஐயா எடப்பாடி அவர்களாகட்டும், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேல வரல. அவங்க எந்த மாதிரி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயா அம்மா விட்டு கொடுத்ததுனாலதான் இவங்க 2 பேருமே முதலமைச்சரா வந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் இது ஒரு நிலையான ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு இது கிடையாது. ஆனா மக்களே தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அப்படின்னு ஒரு நாற்காலியில உட்கார வச்சாங்கன்னா அது தனித்துவமா விஜய் மட்டும் உட்கார வச்சிருக்காங்க. வெறும் 5 நிமிஷம் அந்த நாற்காலியில் உட்கார்ந்த கூட அது லைஃப் லாங்கா அவர் பட்ட கஷ்டம், இத்தனை நாள் பட்ட ஒரு அது என்ன சொல்றது, பட்ட ஒரு எவ்வளவு பெரிய வழிகள் எல்லாம் தாங்கினார்ல, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன பெரிய மருந்தா இருக்கும். அவர் எத்தனை வழிகள், எத்தனை அவதூறுகள், எத்தனை அதெல்லாம் அத்தனைக்கும் ஒரு மருந்து போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆறுதலா இருக்க போகுது விஜய் சாருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சாருடைய கெரியர்ல இது மிக மிக முக்கியமானது. ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு முன்னாடி வர்றானா அவனை அடிக்கிற அடியில இன்னைக்கு எந்த நடிகனும் கட்சி ஆரம்பிக்க கூடாதுரா அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு முதல்வர் விஜய்னு சொல்ல போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கூத்தாடிக்கெல்லாம் என்னடா தெரியும்னு கேட்டவங்களாம் நாளைக்கு முதல்வர் விஜய்ன்னு சொல்ல போறாங்க. விஜயுடைய தற்குறி கூட்டம், அணில் கூட்டம், இந்த கூட்டம் ஆபத்தான கூட்டம், ஜோபி கூட்டம், இந்த கூட்டம் ஆபத்தான கூட்டம், இது காலகேயர் கூட்டம், இந்த கூட்டம் ஆபத்தான கூட்டம், இது மோசமான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே நாளைக்கு இந்த கூட்டம் விஜயோட கூட்டம். இந்த கூட்டத்து மேல கைய வச்சா கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் இரண்டு வருவான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார் எவன் மோசமா சித்தரிச்சானோ, எவன் விஜய் சார்லாம் ஒரு ஆளா, விஜய் சார்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டானோ அவனையெல்லாம் செருப்புல அடிச்ச மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சு கட்டினார். பாத்தீங்களா, அதுதான் விஜய் சாருங்கிறது. அதான் பேசுறானுங்கடாப்பா, எல்லாரும் பேசுறாங்க. நான் கட்சி விட்டு, அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது தனியா எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை. ரங்கராஜ் பாண்டியன் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, 100 சீட்டு 10 சீட்டு வெறும் 10 சீட்டு கீழே, 100 சீட்டு 50 சீட்டு 30 சீட்டு 10 சீட்டுக்கு கீழே சிங்கிள் டிஜிட்டல் தான் வாங்குவாருங்க. அப்படி 10 சீட்டுக்கு மேல வாங்கிட்டாருன்னா நான் அந்த அரசியல் பேசுறதை விட்டுறேன் அப்படின்னு சொன்ன ரங்கராஜ் பாண்டியன் இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி கேக்குது அந்த அம்மா, ஏங்க நீங்க அரசியல் விட்டே போறீங்க, விஜய் தான் 100க்கு மேல எடுத்துட்டாரு. இப்ப எனக்கு அவர் சொல்ற பதில் பாருங்களேன். இப்ப நான் எனக்கு போன படம் எடுத்தேன், அந்த படம் எனக்கு ஃபிளாப் ஆயிடுச்சு, நான் இப்ப அடுத்த படத்தை நடிக்க போயிட்டேங்க, அந்த படத்தை பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் இந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்கல்ல, எக்ஸிட் போலிங், அதுல எல்லாருமே தப்பா தான் கருத்து சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கரெக்டா சொன்னாரு. அதுக்காக அந்த ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாருன்னு ஏற்கனவே அவர் கரெக்டா சொல்லியிருக்காரா? அப்போ தப்பாத்தான் சொல்லிக்காரு. ஐயோ, எதுப்பா இறங்கிறீங்க? அதாவது ஒரு விஷயத்த சொன்னா அந்த விஷயத்துல நீ வேற ஏதோ பந்தயம் கட்டணும். அரசியல் பேச மாட்டேன்னா அரசியல் பேச வேற என்ன பண்ண போறீங்க? அது சரி விடுங்க, அதெல்லாம் பேசுனா அது மனசங்கடமாகும், நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இவங்களெல்லாம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க, அவ்வளவுதான். அப்புறம் இந்த சாட்டை துரைமுருக இந்த கிளிப்பை பதிவு பண்ணி வச்சுக்க. இந்த கிளிப்பை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கிளிப்ல பெரம்பூர் மட்டும் இல்ல, நான் திருச்சி கிழக்குல விஜய் தோக்குறாரு. விஜய் 2 தொகுதியில் மட்டும் இல்ல, 234 தொகுதியிலும் தோக்குறாரு. இந்த கிளிப்பை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு உதவுன்னு. அப்படி இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மானமும் வீரமும் உயிரென்று வாழும் நம் தமிழென்று மூச்சாம் பேச்சாம் இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு என்ன தெரியுமா தேவை? கிளைமேக்ஸ்ல அப்பா அம்மாவை காப்பாற்றணும், திரிங்கிற சண்டை போட்டு, தங்கச்சி அக்காலை காப்பாற்றணும், குழந்தைங்களை காப்பாற்றணும், வில்லனை போய் அடிச்சு நொறுக்கணும் தப்பு பண்ணா, அந்த மாதிரி ஒரு திரைப்பம்பத்தை தான் மக்கள் நம்புறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் மேல வச்சிருந்தது வெறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
மக்கள் எல்லாம் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் தெரியுது நாங்க வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம் எத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ற. அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இதையத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்க வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அந்த உலகத்துல இருந்து வெளியே வாங்க அப்படிதான் நாங்க சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா தனி மனுஷனோட தாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் இந்த தேர்தல் வந்து பாடம் கற்பிச்சிருக்கோம். 8% ஓட்டு வாங்கின உங்களுக்கு 4% கொண்டு நிறுத்திருக்காரு விஜய். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க பேசின அவதூறு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் நாங்க ஏன் அதெல்லாம் சொல்லி நாங்க உங்களுக்கு மனசை கடப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இதை கடந்து போறோம். அடுத்தது இந்த சத்யராஜ் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அவர் வந்து திருமதி பழனிசாமி படத்தை நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது, அந்த மாதிரி சூப்பரான நடிகர். அவர் வந்து என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சரி விடுங்க, அவரை பத்தி பேசி நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடந்து போயிடணும். இவங்களால பெரிய மனுஷன் நம்ம நினைச்சோம் பாத்தீங்களா, நம்ம இப்ப முட்டாள் நினைச்சு பாருங்களா. யோ, ஒருத்தர் வந்து நீங்க பாராட்ட வேணாயா, நீங்க வந்து யாரையும் பாராட்ட வேண்டாம். நீங்க வந்து விஜய் வந்துட்டாரு, மேல வந்துட்டாரு, நீங்க ஒரு கட்சிக்கு உண்மையா இருக்கிறீங்க, ஓகே. விஜய் வந்துட்டு விஜய் திட்டினா விஜயினுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சிருமா? குறையாது. ஒருத்தன் திட்டுறதுனால எப்படா கெப்பாசிட்டி குறையும், என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கீழே கமெண்ட்ல சொல்றானுங்க. அடுத்ததா பிரகாஷ்ராஜ் எல்லாம் நான் உண்மையிலே ஒரு பெரிய நடிகம்பா, உண்மையிலே செமையான நடிகர். அவர் மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவாங்களாடா அப்பா சாமிகளா. என்னடா ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆகிறத பொறுத்துக்க முடியாது அந்த ஆள் பேசுறது, நீங்க பாத்தீங்கல்ல அந்த மாதிரி பேசுறாப்புல. ஏங்க, ஆட்டோ டிரைவர் பையன் நாளைக்கு எம்எல்ஏ ஆகுறாங்க, என்னங்க அது? அவன் தூங்கி எந்திரிச்சு எம்எல்ஏ, எப்படி இதை நம்ம ஏத்துக்க முடியும்? ஏன் ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? என்னடா உங்களால் மென்டாலிட்டி அப்பா சாமி, நீங்களும் எந்த டாக்டரா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அது அவர் தமிழனும் கிடையாது, கன்னடம் தான். கன்னடத்துல இருந்து இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அறிவு சொல்லிட்டு இருக்காரு. அதையும் நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறானுங்க. சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த சத்யராஜ் பிள்ளை, அப்புறம் இந்த ஜூலி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் இருக்கக்கூடிய எல்லா தம்பிகளும் அவனுங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசி விட்டானுங்க. விஜய்னா இப்படிதான் இல்ல, சும்மா கிளி மரண கிளி எல்லாத்தையும் வேற லெவல் பேசிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை கூட திரும்பி விஜய் ஏன்டா என்ன இப்படி பேசுறீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை நாம் தமிழர் சீமான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த வெற்றி விஜய்க்கு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து விஜயினுடைய உண்மையான வெற்றி. வேற யாரையுமே திரும்பி பார்க்கல, யாரையுமே பேசல, யாரையும் பேசுறதுக்கு அனுமதிக்கவும் இல்லை. யாரும் பேசாதீங்கடா ஃபர்ஸ்ட், எவனோ நம்மள பேசிட்டு போறான், இதுதாங்க வெற்றி, வேற ஒண்ணுமே கிடையாது. வெற்றி என்ன எப்படி வெற்றியா இதுதாங்க வெற்றி, வேற எதுவுமே கிடையாது. நம்மள வந்து விமர்சிக்கிறாங்களா, அவங்களுக்கு பதிலே சொல்லாதீங்க. பதிலே சொல்லாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனையே அதுதான். சின்ன தண்டனை இல்லை, பெரிய தண்டனை அதுதான். நம்மள என்னவோ அவனுக்கு கலாயிட்டோம், அதை போயிட்டு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்லல, மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாம் தேத்திக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, டேய் நீ என்னை விமர்சனிக்கிற, நீ வந்து என்ன பாராட்டுறவங்களுக்கு நான் வளர்ந்து காட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ்ட் பிரதர்லாம் அப்படியே திரும்புறானுங்க. இந்த பக்கம் திரும்பி என்ன சொல்றானுங்க தெரியுமா? அச்சோ இந்த அளவுக்கு மக்கள் செல்வாருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிறானுங்க. ஏடா டே, இதை தாண்டா நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்துக்கட்டுல அந்த கட்டாய பொறி உருண்ட மாதிரி ஒருத்தர் பாருங்க, அவனு இந்த கண்ணாடி போட்ட கபோதியும் ரெண்டு பேரும் விஜயை திட்டுன்னு திட்டி தீர்த்தானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் 24 மணி அந்த வேலை. இந்த கோட்டீஸ்வரன் ஒருத்தர் நடுநிலை பத்திரிகை ஆசிரியர்னு சொல்லிட்டு இருப்பாப்புல, அவர் பாத்தீங்கன்னா ஒரு திமுக அடியாளுன்னு நல்லாவே தெரியுது. அந்த அடியாளு உக்காந்துக்கிட்டே பெரிய வாயில வந்துருங்க, விட்டுருங்க, அது வேண்டாம். அடுத்து இந்த ஜேம்ஸ் வசந்தன் கடைசி நேரத்துல வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல வந்து கடைசி கையில பொங்கல் இல்லாம சொரண்டி கொடுப்பாங்கல்ல கோயில்ல, அந்த மாதிரி சொரண்டி பேசிட்டு இருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 4-5 மாணவர்கள் உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டுட்டு உன் தலைவன் ஜெயிச்சிருவானா, தலைவன் எப்படி ஜெயிக்க முடியும் பார்க்கலாமா அப்படி இப்படின்னு தார் கண்ணடி எவனோ ஒரு பொண்ணு உடச்சு பிடிச்சி, ஒரு அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா உடச்சு பிடிச்சி, உடனே தாவேக்கா தான் உடச்சு பிடிச்சி அப்படின்ட்டா. ஏன்னா உங்க வீட்டுல கக்கூசில் தண்ணி வெளியே கூட தாவேக்கா தான் பிரச்சனையாங்கிற மாதிரி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மனுஷனை திட்டலாம், நீங்க திட்டுறதெல்லாம் உங்களோட உரிமை, நீங்க பேசுங்க. அவதூறுகளை பேசாதீங்க. ஒரு மனுஷன் கெட்டவன்னு சொல்லி நிரூபிக்க நீங்க பாக்காதீங்க.
அந்த கெட்டவன் ஏன் நிரூபிக்கணும்? எதுக்கு நிரூபிக்கணும்? நான் நல்லவன் நிரூபிங்களா? அடுத்தவன் கெட்டவன் ஏன் நிரூபிக்கிறீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்போ வந்து நான் கெட்டவன்னா நான் வந்து என்னை கெட்டவன்னு சொல்லாதீங்க, நீங்க நல்லவன்னு நிறுவீங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் கெட்டவன் ஆயிடுவேன். இது கூடவா இந்த மென்டாலிட்டி கூட தெரியல? நானாவது அரசியல் கத்துறேன், ஃபர்ஸ்ட் அதை அரசியல் என்னோட எனக்கு இருக்கிற அரசியல் அறிவு வந்து உங்களுக்கு இருக்குதான்னு நான் பாக்குறேன். விஜய் பத்தி பேசுறேன் ஆவுன்னு சொல்றவனெல்லாம் இன்னைக்கு வந்து வாயை மூடிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் அவதூறுகளை. இதுதாங்க அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம முன்னேற்றத்துக்கு காரணமே இதுதாங்க. நம்ம வந்து யாரையுமே நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளுக்கு அவசியம் பேசவும் கூடாது. அடுத்தவன் என்ன பேசினாலும் நம்ம அதை பத்தி கண்டுக்க கூடாது. மெயினா அது விஷயம். அவதூறுகளை அதாவது சரி விடுங்க, அவங்களெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.